வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா 2025 வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, அதுபோக 8ஆம் தேதி அதாவது பௌர்ணமி, அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம், 9ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம், அதே மாதிரி 16ஆம் தேதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோகுல அஷ்டமி, அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது 22ஆம் தேதி வாஸ்து நாள், அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 27ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது விநாயகர் சதுர்த்தி. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசி விருச்சக ராசி இந்த 2 ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், அதாவது மங்களக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அப்போ இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான். அவர் வந்து இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம்னு சொல்கிறது அதாவது உழைப்பாளர்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம அடிமை தொழில் செய்துட்ருக்கோம் இல்லைங்களா, அடிமை தொழில்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்களா, அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு வந்து 10ஆம் இடம் பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீருவாருங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் அதாவது 18ஆம் தேதி, இப்போ வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருது இல்லைங்களா, அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புனித நீராடி, ஒரு கங்கையில் போய் புனித நீராடி அருகம்பில் வச்சு ₹1 நாணயம் வச்சு தலைமொழிட்டு வாங்க. செய்த பாவங்கள், நமக்கு பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாமே போகும். அதுக்கு தான் நம்ம ஆடி பெருக்குன்னு சொல்கிறது. செய்துட்டு வாங்க. நிச்சயமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்கும். குறிப்பாக தொழில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவதுன்றது 8ஆம் தேதி பௌர்ணமி இல்லைங்களா, கிரிவலம் போயிட்டு வந்தால் நிச்சயமாக நம்ம மனசில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதாவது திருமணம் எப்போ நடக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ உங்களுக்கு நமக்கு கொடுக்கும், கடன் பிரச்சனை எப்போ தீரும், அது போக பார்த்தா கஞ்சி குடித்தா கூட எப்போ ஒரு சந்தோஷமாக நம்ம குடிப்போம், இது போல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரிவலம் அதாவதுன்றது பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பிடிச்சி சாமியை வழிமுறை பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கிற அந்த கவலைகள் எல்லாமே போக்கிடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எவ்வளவோ நம்ம செய்கிறோம், நமக்கு ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆடி பெருக்கு போய் தலைமொழிட்டு வாங்க. அதுபோக உங்களுக்கு பௌர்ணமிக்கு முடிஞ்ச வரைக்கும் கிரிவலம் போயிட்டு வாங்க. அதுபோக வரலட்சுமி விரதம் பிடிங்க. கண்டிப்பாக ஒரு சில மாற்றமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மெயினாக தொழில் ரீதியாக மாற்றங்களை பார்க்கலாம். டெம்பரவரியாக வேலை செய்தால் கூட பர்மனெண்ட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் 2வது வீட்டுக்கு அதிபதியும் அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதியும் மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான். அப்படி பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் வந்து இப்போ இருக்கிறார், குரு கூட சேர்க்கையாக இருக்கிறார். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் குரு பகவான் சேர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கணவன் மணவன் அதாவது தொழில் இருவரும் ஒரு தொழில் செய்துட்ருக்காங்க இல்லையா, ஒரு தொழில் இருந்தாலும் சரி, அதாவது கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மனைவியோட வேலைக்கு கணவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை 21ஆம் தேதி வரைக்கும் 2 ஒன்றா இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க.
இல்லை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதுபோல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா மீண்டும் குரு கூட இணையிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இணைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, 21ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு தொழில் ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது செய்துக்கிறதுக்கு இந்த 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட அமைப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ராகு பகவானாகப்பட்டவர் இப்போ வந்து உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமாக பார்க்குறாரு. பொதுவாக நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் தான் இந்த ராகு பகவான். ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் வந்து ராசி கிடையாது. அதனால தான் அவர் வந்து நிழல் கிரகம்னு சொல்கிறது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு வச்சு நமக்கு அடிப்படையாக பலன்களை கொடுப்பார். அப்படி பார்த்தா உங்களுக்கு அவர் கும்பத்திலிருந்து உங்கள் ராசி 11ஆம் இடமாக பார்க்குறாரு. பொதுவாக ராகு கேதுனுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 11. அப்போ 11ஆம் இடமாக உங்கள் ராசி தானே பார்க்குறாரு. அப்போ ராகு பகவான் ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு ராகு பகவானாகப்பட்டது உங்களுக்கு பயிற்சி அடைஞ்ச காலம் பார்த்தா மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்தே நிச்சயம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கணும். ஆனால் நல்லா இல்லைன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி மார்ச் 29 சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிட்டார். பயிற்சி ஆகும்போது என்ன பட்டார், கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வந்துட்டார். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகு பகவானுடைய கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த சனி பகவான் கெடுத்துப்படுறார். சரிங்களா? அப்போ வந்து ராகு பகவான் இருந்த குரு பகவான் வீட்டுக்கு போய் சனி பகவான் போயிட்டார். சனி பகவான் இருந்த வீட்டுக்கு போய் ராகு பகவான் போயிட்டார். அப்படியே இடம் பயிற்சி மாற்றிக்கிட்டாங்க. அப்படி மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து கெட்டவராக பார்க்குறாரு, ராகு பகவான் உங்கள் ராசி நல்லவராக பார்க்குறாரு. எது பார்த்தாலுமே உங்களுக்கு ராகு வந்து வக்கர கிரகம். யார் பார்த்தாலுமே வக்கர கிரகம் நம்ம ராசி பார்க்கும்போது நிச்சயம் நல்ல பலனை தான் கொடுப்பார். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம மார்ச் கிட்டத்தட்ட ஜூலை 13ஆம் தேதி வந்து சனி வக்கரம் அடைஞ்சார்ல, அப்போ உங்களுக்கு நல்லதானே கொடுக்குறாரு. அதுபோல் எப்பயுமே இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ராகு பகவானும் வக்கர கிரகமும் உங்கள் ராசி 11ஆம் இடம் லாபஸ்தானமாக பார்த்து உங்களுக்கு இந்த மாதம் பல நன்மைகள் கொடுக்குறாரு. இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு இயல்புக்கு மாறாக அவர் வந்து வேலை செய்ய போகிறார். எது எப்படியோ உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானமாக நல்லது பண்ணுறாரு. அது போக பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் வந்து விரைச்சனியாக இருந்தாலும் கூட அதாவது வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வக்கரத்துக்கு போனதுனால உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்குமே அதாவது முதல்ல வந்து பார்த்தா கல்விக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார். படிப்பு நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஹெல்த்து உடல் உபாதிகள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சி ஓரளவுக்கு மன வலிமை கொடுக்குறார். அதாவது நம்மளாலேயும் சாதிக்க முடியும், நம்மளாலேயும் சம்பாதிக்க முடியும், நாம்ளும் வாழ்க்கையில் மேலே வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்குள்ளார ஒரு அந்த ஆற்றல் கொடுத்துட்றார், மன தைரியத்தை கொடுத்துட்றார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ராகு 11ஆம் இடமாக பார்க்குறதுனால இது ஒரு நல்ல காலம். சனி பகவான் வக்கரத்துக்கு போனது ஒரு நல்ல காலம். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் உக்காந்ததுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இன்னொரு 4 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் குரு சேர்க்கை என்ன பண்ணி சொன்னேன், அவங்க 2 பேரும் இந்த சேர்க்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா நிச்சயமாக அதாவது உங்களுக்கு கட்டட வேலை, தொழில் மாற்றம், இல்லை தொழில் ரீதியாக இன்க்ரீஸ் பண்ணுறது, மற்றபடி பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பர்மனெண்ட் ஆகிறது, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இது எல்லாமே இந்த 21 தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அது போக உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் பட்டவர் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்து கிட்டத்தட்ட வக்கரமாக இருந்தார். அதனாலேயும் உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை, கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, கொஞ்சம் மனக்கவலைகள், கொஞ்சம் போராட்டம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியே புதன் பகவான் வந்து வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். இதில் ஒரு விஷயம் நல்லா பாருங்கள், அதாவது வந்து புதன் பகவான் வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நல்ல நேரம். சரிங்களா? சனி பகவான் வக்கரம் ஆனது உங்களுக்கு நல்ல நேரம்.
அதே மாதிரி வக்கர கிரகம் உங்கள் ராசி 11ஆம் இடம் பார்க்குறது ஒரு நல்ல நேரம். இந்த 3மே ஒரு காம்போ பேக் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வழிமுறை, அதாவது உங்களுக்கு நல்ல பாதை தான் காட்டுறார தவிர உங்களுக்கு கெட்டது இந்த மாதத்தில் கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த திருமணம் வரன்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறார். பொதுவாக திருமணம், புத்திர பாக்கியம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கிறார். அதுவும் வந்து கலஸ்தரக்காரனோட குரு சேர்ந்துருக்கிறார். மேசராசிக்கு எப்பயுமே கலஸ்தரக்காரன் யாருன்னாவே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனோட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ குரு பகவான் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் வந்து திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, அதாவது பிரிஞ்சிட்டோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தனியாக போயிட்டோம், எங்களுக்கு மீண்டும் மறு வாழ்க்கை அமையுமா, நான் ஒரு 3 வருஷமாகவே நான் வரன்னு பார்த்துட்ருக்கிறேன், அதாவது நானும் நிறைய முயற்சி எடுக்கிறேங்க, எனக்கு திருமண தடையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை எல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட இந்த ஆடி 18 முடிஞ்சு போயிடுது. ஏன்னா மேக்ஸிமம் ஆடி 18 வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டாங்க, சுப விசேஷங்கள் பண்ண மாட்டாங்க. திருமணம், கல்யாணம், அதாவதுன்றது சீமந்தம், இந்த மாதிரி பார்த்தா வளகாப்பு, திரட்டி, இது போல் சுப விசேஷமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. ஆடி 18 முடிஞ்சு தானே பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பெருக்குன்னு சொல்கிறது வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதியே வந்துடுது. அப்படி வரதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான், சரிங்களா. அதேமாதிரி நிறைய மேசராசிக்காரெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, சாமி என் ராசிக்கு எனக்கு எந்த கோயில் போனால் நல்லாயிருக்கும், எந்த ஆலயத்துக்கு போய் வழிமுறை கும்பிட்றது, எனக்கு எந்த கடவுள் கும்பிட்டா எனக்கு நல்லது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஸ்ரீ மகாகாளி, அதாவதுன்றது மகாலட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமி, அதாவதுன்றது வந்து பார்த்தா திரு ஆவணங்குடி பழனியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியை கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எது எப்படியோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 3 தேதிக்கு மேலவே இந்த ஆடி பெருக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. குறிப்பாக இதில் 3 விஷயம் உங்களுக்கு இதில் நல்லா இருக்குது. செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல உட்காந்ததுனால தொழில் நல்லா இருக்குது. குரு சுக்கிரன் சேர்க்கை பார்த்தா 2 பேர் கணவன் மனைவியோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரம் அடைஞ்ச காலம் பார்த்தா சுப காரியங்கள் நடக்கும். சுப காரியன்றது வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருப்போம், எதிர்பார்த்துட்ருக்கோம், நடக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்போம், அது இப்போ நடக்கும். இந்த பூர்வ சொத்தெல்லாம் ஒரு சிலரில் எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அதெல்லாம் தடையாயிட்டு இருந்திருக்கும். சொத்து விவகாரம் கிரை பண்ண முடியாமல், பிரிக்க முடியாமல் சங்கடத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இப்போ ராகு உங்களுக்கு 11ஆம் இடமாக பார்க்குறாரு இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த 7.5 சனி இருக்குது, 7.5 குறிப்பாக உங்களுக்கு விரைச்சனி இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ சனி உங்களுக்கு வக்கரத்துக்கு போயிட்டார். அதனால் இன்னொரு 4 மாதத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரிங்களா. அதனால் 100% மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா. சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.